இன்னைக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வேக வச்ச கொண்டக்கடலை, கேரட்டு, காஞ்ச திராட்சை எல்லாம் போட்டு ரெடி பண்ணி அனீஷையும் ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. ரொம்ப நாளாக இந்த அனீஷ் பையன் பாஸ்தா செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கான். நானும் இன்னைக்கு செஞ்சு தரேன், நாளைக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டே இருந்தேன். சரி, இன்னைக்கு நைட் டின்னருக்கு பாஸ்தா செஞ்சிடலான்னு இந்த காஞ்ச மிளகாலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா நைட்டு பாஸ்தா செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கூலுக்கு பாதாம்லாம் கொடுத்து விட்டா அப்படியே எடுத்து வந்துடுறான், கொஞ்சம் கூட சாப்பிடாம. சரி, இவன் தான் இப்படி இருக்கானே நிஷிதா கொடுத்தா அவ இந்த பாதாமை பார்த்தாலே 10 அடி தூரத்துக்கு ஓடியே போயிடுறா. இது இப்படியே விட்டா சரி வராதுன்னு வேற மாதிரி மெத்தட்ல இந்த பாதாம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு களத்துல இறங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த பாதாம் கூட சால்ட்டும் ஹாட் வாட்டரும் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ட்ரைன் பண்ணி நம்ம ப்ரீஹீட் பண்ண ஓடிஜில 15 to 20 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்க போறேன். இப்போ ஹனியும் சின்னமன் பவுடர் மட்டும் ஆட் பண்ணி திரும்ப வச்சு எடுக்க போறேன். இப்போ கொஞ்சமா பவுடர் பண்ண சுகரையும் இதுல ஆட் பண்ணி ஃபைனல் டச்சா ஹனியும் நம்ம இதுல சேர்த்துட்டோம்னா நம்மளுடைய ஹனி ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் ரெடி. இப்போ இவங்க 2 பேரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போறேன். பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சதால எனக்கும் ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. தேங்க்யூ, பாய்.